வயிறு வலி அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போனாலே நம்ம ஒரு ஸ்கேன் பார்க்க சொல்லுவாங்க. ஸ்கேன் பார்த்த உடனே நிறைய பேர் நம்ம பார்க்கக்கூடிய இம்ப்ரெஷன் என்ன அப்படின்னா ஃபேட்டி லிவர் இருக்கு அப்படின்னு வந்துட்டு டாக்டர் சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபேட்டி லிவர் அப்படின்னு பார்த்த உடனே நிறைய பேருக்கு ஒரு சின்ன பயம் வரும். அதாவது ஃபேட்டி லிவர் வந்துட்டு மது எடுக்கிறவங்களுக்கு தானே வரும், அப்புறம் எப்படி எனக்கு ஃபேட்டி லிவர் வந்துருச்சு அப்படின்னு ஒரு சின்ன ஒரு ஷாக் வரும். ஸோ ஃபேட்டி லிவர் அப்படின்னா என்ன, யாருக்கு வரும், எப்படி நம்ம வீட்டில் இருந்தே சரி பண்ணலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபேட்டி லிவர் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம கல்லீரலில் கொழுப்பு அதிகமாக சேர்ந்துருக்கிறது தான் நம்ம ஃபேட்டி லிவர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஜென்ரலாக நம்ம கல்லீரல் பார்த்தீங்கன்னா 500 வேலைகளுக்கு மேலே நம்ம கல்லீரல் செய்வோம். குறிப்பாக சொல்ல போனால் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு அது எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகணும் அப்படின்னா கல்லீரலில் தான் நடக்கும். ஸோ அதே மாதிரி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நச்சுக்கள் வெளியேற்றுறதும் கல்லீரல். மூணாவது பார்த்தோம்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு டைஜஷன் செரிமானம் ஆகணும் அப்படின்னா நம்ம கல்லீரல் பார்த்தீங்கன்னா பித்த நீரை வந்துட்டு சுரக்கும். ஸோ பித்த நீர் உற்பத்தி ஆனாதான் நமக்கு வந்துட்டு கல்லீரல் நம்ம டைஜஷன் வந்துட்டு ப்ராப்பராக நடக்கும். அதே மாதிரி நம்ம சாப்பிட்ற சாப்பாடுகள் சத்துக்கள் இன்னைக்கு தேவையான சத்துக்கள் நம்ம உடம்பு அப்சர்வ் பண்ணி எடுத்துட்டு மிச்சம் உள்ள சத்துக்களை எல்லாம் கல்லீரலை வந்துட்டு சேர்த்து வைக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய வேலைகளை வந்துட்டு கல்லீரல் பண்ணிட்டு இருக்கு. நான் சொன்ன வேலைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோவாக ஆரம்பிக்கும். ஜெனரலா மெட்டபாலிக் கண்டிஷன் மாதிரி சொல்லலாம். இந்த ஃபேட்டி லிவர் வந்துட்டு யாருக்கு வரும் அப்படின்னா இப்போ ஆல்கஹால் எடுக்கிறவங்களுக்கு வரும் ஜெனரலா. ஸோ இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 10 பேருக்கு ஸ்கேன் பண்ணோம்னா அதுல 7 பேருக்கு ஃபேட்டி லிவர் இருக்கு. ஸோ இதோட முக்கிய காரணங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம சாப்பிடக்கூடிய ஜங்க் ஃபுட்டு, ஸோ அதே மாதிரி ப்ராசஸ்டு உணவுகள், அல்ட்ரா ப்ராசஸ்டு உணவுகள், பேக்கெட்ல எல்லாம் வருது இல்லையா, பேக்கரியில் இருக்கக்கூடிய உணவுகள், இது எல்லாமே நமக்கு ஃபேட்டி லிவரை அதிகப்படுத்தும். ஸோ அதே மாதிரி நம்ம ஜூஸஸ், பேக்கெட்ல வர ஜூஸ், பாட்டிலில் வர ஜூஸ், சிலரெல்லாம் பார்த்தீங்கன்னா டெய்லி பாட்டில் ஜூஸ் வந்துட்டு அவங்களால குடிக்காம இருக்க முடியாது. ரெகுலராக பாட்டில் ஜூஸ் குடிக்கிறவங்க இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஃபேட்டி லிவர் வரலாம். தூக்கம் ஒழுங்கா இல்லாம இருக்கிறது, ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறது, இதுவுமே நமக்கு ஃபேட்டி லிவர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி உடற்பயிற்சி சுத்தமா இல்லாம இருக்கவங்க அவங்களுக்குமே ஃபேட்டி லிவர் வரதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்கு. அதே டைம்ல உடற்பருமன் அதிகமா இருக்கவங்களுக்கு, சர்க்கரை நோயாளிகளுக்கு, உடம்புல கொலஸ்ட்ரால் இருக்குன்னு சொல்றவங்களுக்கு, இவங்க எல்லாருக்குமே நமக்கு ஃபேட்டி லிவர் அதிகமா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி நம்ம ஜெனட்டிக்காவும் ஃபேட்டி லிவர் வரும். ஸோ இதை நம்ம எப்படி வீட்டில இருந்தே சரி பண்ணலாம் அப்படின்னா நம்ம சிம்பிளான நம்ம கிச்சன்ல இருக்கக்கூடிய உணவுகள் வைத்தே நம்ம இந்த ஃபேட்டி லிவரை ஆரம்பத்துல இருக்கிறத நம்ம ஈஸியா சரி பண்ணலாம். இப்போ எல்லாருக்குமே தெரியும் வெள்ளரிக்காய், அதாவது குக்கும்பர். ஒரு சின்ன வெள்ளரிக்காய் இருந்துச்சுன்னா சின்ன வெள்ளரிக்காய், அதே மாதிரி புதினா இலை நம்ம கிச்சன்ல இருக்கக்கூடியது ஒரு 5 இருந்து 7 இலைகள் போதுமானது. ஸோ இந்த ரெண்டையுமே நல்ல மிக்சியில் அடிச்சு கொஞ்சம் தண்ணி விட்டு, கொஞ்சம் தேவைக்கு தண்ணி விட்டு நம்ம மிக்சியில் அடிச்சுக்கலாம். ஸோ இதை நம்ம ரெகுலராக ஜூஸாக எடுத்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு இந்த ஃபேட்டி லிவருக்கு ரொம்ப நல்லது. ஸோ இந்த குக்கும்பர் புதினா ஜூஸ் வந்துட்டு ஃபேட்டி லிவருக்கு ரொம்ப நல்லது. ரெண்டாவது பார்த்தோம்னா நம்ம வீட்டில் வந்துட்டு நமக்கு கொத்தமல்லி இருக்கும், அதாவது தனியா. ஸோ 1 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி நம்ம நைட் ஃபுல்லாக ஊற வச்சு, ஸோ காலையில் அந்த ஊற வச்ச கொத்தமல்லி தண்ணியில் அதோட சேர்த்து கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 7-8 கருவேப்பிலை எல்லாம் போதுமானது, அதோடு சேர்த்து லைட்டாக கொஞ்சம் ஜீரகம், இதை நல்லா 1.5 கப்பு தண்ணி வச்சு நல்லா வற்ற வச்சு ஒரு 3/4 கப் அளவுக்கு வற்ற வச்சு அந்த கஷாயத்தை நீங்கள் ரெகுலராக டெய்லி ஒரு 21 நாள் நம்ம ரெகுலராக எடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஃபேட்டி லிவருக்கு அவ்வளோ சேஞ்சஸ் கிடைக்கும். ஸோ நான் சொன்ன வெள்ளரிக்காய் புதினா ஜூஸ், ரெண்டாவது நான் சொன்ன இந்த கஷாயம், இந்த ரெகுலராக நம்ம எடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா இந்த ஃபேட்டி லிவர் வந்துட்டு ஈஸியாக நம்ம வீட்டில் இருந்தே சரி பண்ணலாம். ஸோ இந்த ஃபேட்டி லிவர் கிரேட் 1, கிரேட் 2, அதே மாதிரி இது சரி பண்ணாமல் இருந்தால் நமக்கு ஃபைப்ரோசிஸ், சிரோசிஸ் வர வரதுக்கு சான்சஸ் இருக்கு.
ஸோ இந்த எல்லாருக்கும் இந்த சிரோசிஸ் வருமா அப்படின்ட்டு ரேராக சிலருக்கு சிரோசிஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபேட்டி லிவர் ஈஸியாக நம்ம ஆரம்பத்திலே சரி பண்ணலாம். ஸோ ஃபேட்டி லிவருக்கு வந்துட்டு நமக்கு லைஃப் ஸ்டைல் முக்கியம், உணவு பழக்கம் ரொம்ப முக்கியம், எக்ஸசைஸ் ரொம்ப முக்கியம். அதோட நான் சொன்ன இந்த ஜூஸ் சூப் வந்துட்டு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ இதெல்லாம் நான் பண்ணிட்டேன், எனக்கு ஃபேட்டி லிவர் குறையலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ரொம்ப அருமையான மெடிசன்ஸ் வந்துட்டு நமக்கு ஹோமியோபதியில் இருக்குது. ஸோ ஃபேட்டி லிவர் வந்துட்டு ஆரம்பத்திலே ஈஸியாக சரி பண்ணக்கூடியது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ரொம்ப நன்றி.